என்னடா இந்த இடத்துல நான் க்ளீன் பண்ணாம வச்சிருக்கேன். இன்ஜின் தான் ஏற்றி அமுச்சு விட்டாச்சு. இந்த இன்ஜினுக்கு ஸ்கிராப்புக்கு தான் போகுது. என்ன பண்ணிட்டு இருக்க? இன்ஜின் ஜாம் ஆயிடுச்சுல, எப்படி பிடிச்சி எப்படி ஜாம் ஆச்சுன்னு பாருங்க. எப்படி சார் இந்த இன்ஜின் பாரு எப்படி க்ரீஸ் ஆயிருக்கு பாரு. ஆயில் பாரு எப்படி க்ரீஸ் மாதிரி இருக்கு பாரு. அதனால பிஸ்டன் பிடிச்சி ஜாம் ஆகி போச்சு. ஆமா, நான் எப்ப நான் டைமிங் வைக்கிறது? எப்படி நான் டைமிங் வைக்கிறது? டைமிங்கா? இது என்ன 3 லாக் தான். இண்டிகா டாடா இன்ஜின் தான் இது. இது இந்த வண்டி டாடா கம்பெனியை பொறுத்தவரைக்கும் எல்லா இன்ஜினுக்குமே ஒவ்வொரு சேம் டைமிங் தான் கொடுத்துருப்பாங்க. இதுல இந்த வந்து இந்த புள்ளி இருக்கு பத்தியா, மேல் புள்ளி. மேல் புள்ளியில இந்த இடத்துல கப்பு இருக்கும். இங்க பாரு, இந்த கப்பு இருக்கு பத்தியா? ஆமா. இந்த கப்பை கழட்டணும்னா இந்த கப்புல 17 ஸ்பேனர் வச்சு இப்படி லாக் பண்ணணும். சரியா? அப்புறம் பம்புக்கு வந்து ஓட்டர் இருக்கு பத்தியா, இந்த ஹோல்ஸ் இருக்கு பத்தியா? இந்த ஹோல்ஸ்ல வந்து அந்த காலிபர் பின் இருக்கு பாரு. ஆமா, காலிபர் பின்னை வச்சு லாக் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து சேக்காம இருக்கும். அப்புறம் கீழே இந்த மெயின் புள்ளிக்கு வந்து இந்த இடத்துல வந்து இது இருக்கும், ஆயில் ஃபில்டர் கீழே வந்து இந்த ஒரு இடத்துல ஹோல்ஸ் இருக்கும். இங்க இருக்கா? இங்க இருக்கு. ஃப்ளைவீல்ல வந்து லாக் பண்றது, எல்என்கி போட்டு லாக் பண்ணணும். இதுதான் பேசிக். அப்புறம் இந்த வண்டியை மெயின் புள்ளி வந்து லூஸ் விட்டுறணும். மேல் புள்ளி வந்து லூஸ் விட்டுறணும். மெயின் புள்ளி கை வச்சிருக்கு பத்தியா, மேல் புள்ளி லூஸ் விட்டுறணும். அது லூஸ் விட்டனால்தான் அந்த மேல 17 ஸ்பேனர் வச்சு லாக் பண்ணிருப்போம். அந்த சாப்பிட்டு சுத்தாது. மேல் புள்ளி வந்து சுத்தணும் நமக்கு வந்து. அப்ப நீ பெல்ட் போட்டுட்டு இந்த பெல்ட்ல இது அட்ஜஸ்டர், இந்த பெல்ட் டைட் பண்ற அட்ஜஸ்டர் தான். இதுல வந்து எல்என்கி போடுங்க, 8ஆம் நம்பர் எல்என்கி போட்டு லாக் பண்ணணும். இந்த பெல்ட் லூஸ் விட்டு பெல்ட் ஃபிட்டிங் பண்ணிட்டு இந்த எல்என்கி போட்டு இதை அழுத்தும் போது இந்த பெல்ட் வந்து இருக்கும். இது லோடு இந்த பெல்ட்டோட அழுத்தம் பத்தியா இவ்வளவு இருக்கணும் டைமிங் பொறுத்த வரைக்கும். ஆமா, இன்ஜினுக்கு எதுக்கு டைமிங் வைக்கிறாங்க? டைமிங் எதுக்கு வைக்கிறாங்கன்னா நம்ம அப்பதான் பிஸ்டன் கரெக்டா ஏறி இறங்கும், வால்வுல ஓப்பன் ஆகும், டீசல் எவ்வளவு உள்ள வரணும் எவ்வளவு வெளியில போகணும்னு கணக்கு இருக்கு. பம்போட வேலை டீசல் எவ்வளவு உள்ள வரணும் எவ்வளவு வெளியில போகணும்னு கணக்கு. ஒரு பிஸ்டன் மேல போயிடுச்சுன்னா அந்த கீழே வருதுன்னா அந்த பிஸ்டன் எவ்வளவு டீசல் அனுப்பணும்னு இந்த பம்போட வேலை. அதனால பம்ப்ல வந்து பெல்ட் மாட்டிக்கணும். எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வேலை செய்யும்போது என்ன ஆகும், கரெக்டா பெட்ரோலுக்குள்ள டீசலுக்குள்ள வரும், ஃபயரிங் நடக்கும், மறுபடியும் வால்வு ஓப்பன் ஆகும், எக்ஸ்ட்ரா போக வெளியிட்டு போயிடும். இப்படியே மாறி 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 பண்ணிட்டே இருக்கும். பம்போட வேலை டீசல் எவ்வளோ இந்த பிஸ்டனுக்கு இந்த கொள்ளளவுக்கு எவ்வளோ அனுப்பணும்ன்றது அந்த பம்போட வேலை. இப்போ வந்து இந்த ஃப்ளைவீலுக்கு வந்து 5ஆம் நம்பர் எல்என்கி வச்சு லாக் பண்ணிடுறது. இங்க மேல வந்து 16-17 டப்லாண்ட் வச்சு லாக் பண்ணிட்டு கேம லாக் பண்ணிட்டு கேம் லூஸ் பண்ணிட்டு அப்புறம் பம்புக்கு காலிபர் பின் போட்டு லாக் பண்ணிட்டு பெல்ட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ண டைமிங். ஓகே, இது இண்டிகா பொறுத்த வரைக்கும் காமனா ஆட்டோல இருந்து கார்ல இருந்து எல்லாத்துக்கும் சேமா தான் இருக்கும். லேட்டஸ்ட்டுக்கு வர வேணா செயின் பெல்ட் அந்த மாதிரி மாறி இருக்கும். ஆனா இது பொறுத்த வரைக்கும் தான் இந்த 3 ஒவ்வொரு வண்டிக்கும் மாறும். மாருதியை பொறுத்த வரைக்கும் செயின் கொடுத்துருப்பான், பெல்ட் கொடுத்துருப்பான். டைமிங் பார்க்கலாம் ஒண்ணும் இல்ல, பெருசாலாம் இல்ல, சிம்பிள் தான். நீ அதை நீ கொஞ்ச நேரம் அதை உட்காந்து பார்த்தாலே நீ கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு புள்ளியிலும் ஒவ்வொரு மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த புள்ளியில எல்லாம் மார்க் இருக்கும். இந்த பம்பு பாத்தீங்கன்னா மார்க் இல்ல, இதுதான் அந்த மார்க். இந்த இதுக்குள்ள ஹோல்ஸ் இருக்கு பாத்தியா, இந்த ஹோல்ஸ் இருக்குன்னா இது வந்து இந்த புள்ளி அசையாம இருக்கா இது கொடுத்துருக்காங்க. அதே ஃபிளைவீல சுத்தி விட்டோம்னா ஃபிளைவீல் இது இருக்கும். ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு இடத்துல மாறும். ஆனா நீ கொஞ்ச நேரம் பாத்தினாலே உனக்கே புரிஞ்சிடும் இது இப்படிதான் வேலை செய்யுது அப்படின்னு. டாப்ல இருக்கணும் எப்பயும் பிஸ்டன் டாப்ல இருந்தா தான் அது கரெக்டா மார்க்குன்னு எடுத்தோம். புரிஞ்சுதா? நம்ம டைமிங் வைக்கும் போது இங்க பிஸ்டன் டாப்ல வச்சிடணும். டாப்ல வச்சதுக்கு அப்புறம் டைமிங் வைக்க ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மேற்கொண்டு ஏதாச்சும் தெரியணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க.